அன்பர்களே, ஜோதிர்லிங்க தல யாத்திரைகள் செய்கிறோம். இன்று 10வது தலம் உஜ்ஜயினி ஸ்ரீ மகாகாளேஸ்வரர் திருக்கோவிலுக்கு இன்று நாம் செல்கிறோம். மத்திய பிரதேசம் உஜ்ஜயினி மாவட்டத்தின் தலைநகராகிய உஜ்ஜயினியில் இந்த திருக்கோவில் உள்ளது. இந்த தலத்தின் பழைய பெயர் அவந்தி. சுதன்வா என்னும் அரசன் இந்த பகுதியை ஆட்சி செய்தபோது ஜைன மதத்தை இங்கு உச்ச நிலைக்கு கொண்டு சென்றார். உச்ச ஜைன என்னும் சொற்கள் இணைந்து உஜ்ஜயினி என ஆயிற்று. 7 முக்தி தலங்களில் இந்த அவந்தியும் ஒன்று. கிருஷ்ணர், பலராமர், சுதாமர் ஆகியோர் கல்வி பயின்ற தலம். விக்ரமாதித்தன், பட்டி ஆகியோர் காளியிடம் வரம் பெற்று பல சாகசங்கள் புரிந்த தலம். தேவர்களும் அசுரர்களும் மரணமடையாமல் இருக்க திருப்பார்க்கடலை கடைந்தார்கள். அப்போது தோன்றிய அமுத குடத்தை தேவகுரு தூக்கி கொண்டு ஓடினார். அப்போது 4 இடத்தில் அமுதம் சிந்தியது. அவற்றுள் ஒன்று உஜ்ஜயினி. அமுதம் சிந்திய இடம் ஆதலால் மக்களின் பாவத்தினை போக்கும் தலமாகியது அவந்தி என பெற்றது. அவந்தியில் விஷாலன் என்னும் அந்தணன் வாழ்ந்தான். கடவுள் பக்தியும் வேதங்களை கற்ற தேர்ச்சி பெற்றவனாகவும் பிறருக்கு உதவி செய்யும் உள்ளமும் கொண்டவன் அவன். அங்குள்ள மலைக்காட்டில் தூஷணன் என்பவன் சாபத்தால் வேதாளமாக மாறி மக்களை கொன்று வந்தான். ஊர் மக்களின் துணையோடு இந்த வேதாளத்தை அழித்துவிட சிவனை குறித்து யாகம் தொடங்கினான் இந்த விலாசன். யாகத்தின் முடிவில் மழையும் காற்றும் அதிகமாகியது. யாககுண்டம் வெடித்து பேரொளியோடு ஒரு லிங்கம் தோன்றியது. சிவலிங்கம் 2ஆக பிளந்து பயங்கர உருவத்தோடு கையில் சூலாயுதத்துடன் மகாகாளர் வெளிப்பட்டு காட்டிற்கு சென்று சூலத்தால் வேதாளத்தை சம்ஹாரம் செய்தார். சாப விமோசனம் பெற்று தூஷணன் நற்கதி அடைந்தான். விஷாலனும் ஊர் மக்களும் ஈசனை வணங்கி அங்கேயே வாசம் புரிந்து அனைவரும் அருள் புரியுமாறு வேண்டினர். மகாகாளரும் ஆவேசம் தணிந்து வெடித்த லிங்கம் ஒன்று சேர ஜோதி வடிவாய் அதனுள் ஐக்கியமாகி ஜோதிலிங்கமாக மாறிவிட்டார். அங்கேயே ஆலயம் எழுப்ப பெற்றது. அந்த ஆலயம் அந்நியர் படையெடுப்பினால் சிதைந்தது. பின் ராமச்சந்திரர் என்பவர் புதிய ஆலயம் எழுப்பினார். பல மன்னர்களும் திருப்பணி செய்தனர். ஆலயம் 5 அடுக்குகளுடன் சிறப்பாக அது விளங்குகிறது. மூலஸ்தானம் பூமி மட்டத்தின் கீழ் மகாகாளரின் கருவறைப்படிகளில் இறங்கி தரிசிக்க வேண்டும். மூலவர் லிங்கம் பெரிதாக உள்ளது. கோபுரத்தில் அமைந்துள்ள ஒரு பலகினி வழியே மேலிருந்தபடியே மூலவரை தரிசிக்கலாம். முதல் தள கருவறையில் ஓங்காரேஸ்வரரும் அடுத்த தளத்தில் தாரகேஸ்வரரும் காட்சி தருகின்றனர். பார்வதி, விநாயகர், சுப்பிரமணியர், பைரவர் ஆகியோரின் தனித்தனி சன்னதிகளும் இங்கு உள்ளன. இந்நகரில் உள்ள மகாகாளிக்கு ஹர்ஷித்தி மாதா என்று பெயர். சண்டன், பிரசண்டன் ஆகிய 2 அரக்கர்களையும் வென்று மக்களை காத்தவள் இவள். கிருஷ்ண மந்திரம், பெரிய விநாயகர் ஆலயம், நாராயணர், ராமநாதர், நாச்சியார், பைரவர் ஆலயங்களும் இங்கு உள்ளன. ஆண்டு முழுவதும் பல விழாக்கள் நடைபெற்றாலும் மகா சிவராத்திரி விழாவே பெரிதும் சிறப்பாக இங்கு நடைபெறும். அடியவர்களின் அல்லல்களை அகற்றும் உஜ்ஜயினி ஸ்ரீ மகாகாளரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நம சிவாய.